திருத்தணி முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் இருக்கு. இந்த கோயிலில் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். வருஷத்தில் 365 நாட்களை குறிக்கும்படி 365 படிகளை கொண்டு இருக்கிறது இந்த மலை கோயில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலமாகும். இக்கோயிலில் தணிகை முருகன் கோயில் என்னும் சொல்லுவாங்க. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டும் தனியாக வேல் சேவல் கொடி வைக்கிறாங்க. வள்ளி தெய்வான இருவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருக்கிறது இந்த கோயிலில். இம்மலையில் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி ஃபுல்லாக இருக்குது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருக்கிறதுனால பச்சரிசி மலைன்னும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதனால புண்ணாக்கு மலைன்னு சொல்கிறாங்க. சரவண பொய்கை என்ற புகழ் மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் இருக்குது. இத்திருக்குளத்தில் சுற்றி பல மடங்கள் இருக்கிறனால இந்த கோயில் இருக்கிற இடத்த மடம் கிராமம் என்றும் சொல்கிறாங்க. குளத்தில் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தா வளைவாக இருக்கிற மாலையை போல இருக்கும். அந்த காட்சி ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் அருணகிரிநாதர் இந்த கோயிலை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. இந்த கோயில் தணிகை மலை என்ற மலையில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் மற்றும் 4 வளாகங்கள் இருக்குது.